to our channel Learn Here for TNPSC. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்ற லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டிகேட் ஆஃப் 19th சென்ச்சுரியோட லாஸ்ட் டிகேட்டில் கடைசி 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து ஒரு புதிய ட்ரெண்ட் வந்து உருவாச்சு. ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை மிலிட்டன்ட் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. மாட்ரேட்ஸோட அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த ப்ரேயர்ஸ் மூலயமாவும் பெட்டிஷன்ஸ் மூலயமாவும் மட்டும்தான் வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து வெறுத்து போய் தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய குரூப் வந்து உருவாச்சு. அதுக்கான யார் தலைமையிலலாம் அந்த எக்ஸ்ட்ரீமிசம் வந்து டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பாலகங்காதர் திலக் தலைமையிலையும், பெங்காலில் பிபின் சந்திரபால் தலைமையிலையும், பஞ்சாபில் லாலா லஜ்பத் ராய் தலைமையிலையும் வந்து உருவாயிருக்கும். இது உருவாக்குறதுக்கான ப்ரைமரி ரீசன் வந்து என்னென்னா 3 ரீசன் தான். ஒன்று வந்து ஃபேக்ஷனலிசம் இந்த காங்கிரஸ். ஃபேக்ஷனலிசம்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உட்கட்சி பூசல்னு சொல்லுவாங்க. கட்சிக்குள்ளவே வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, தலைவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஃபேக்ஷனலிசம் இன் காங்கிரஸ். அதனாலையும் காங்கிரஸ்குள்ளே ஒரு சில பிரச்சனை இருந்தது. ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் த மாட்ரேட்ஸ் பாலிடிக்ஸ். இந்த மாட்ரேட்ஸ் வெறும் ப்ரேயர்ஸ் மூலயமாவும் பெட்டிஷன் மூலயமாவும் வந்து தான் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து மதிக்கவே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க மக்கள். அடுத்து ஆங்கர் அகேன்ஸ்ட் லார்ட் கர்சன் ஃபார் டிவைடிங் பெங்காலை வந்து டிவைட் பண்ணதுனால லார்ட் கர்சன் மேலே இருந்த ஒரு கோவத்தினாலையும் தான் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ட்ரெண்ட் வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. பெங்கால் பார்ட்டிஷன் வந்து 1905 உருவாயிருக்கும். இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எதுக்குன்னா பிரிட்டிஷோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசிக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுதான் வந்து ஒரு கேட்டலிஸ்டாக இருந்தது. கேட்டலிஸ்ட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தூண்டுகோலாக இருந்தது. எதுக்குன்னா growth ஆஃப் ஆன்டி கலோனியல் ஸ்வதேசி நேஷனலிசம் உருவாகிறதுக்கு இதுதான் ஒரு தூண்டுகோலாக இருந்தது. இந்த பார்ட்டிஷன் பிளான் வந்து ஃபர்ஸ்ட் மாட்ரேட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணாலும் அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்வதேசி கேம்பெயின் டெக்னிக்ஸ்லாம் வந்து அவங்களும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்வதேசி கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பாய்காட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேயும் வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு டைமு உமனு, ஒர்க்கர்ஸ், விவசாய பெசன்ஸு, மார்ஜினைஸ் குரூப்ஸ்லாம் வந்து பாலிடிக்ஸில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. எலைட் குரூப்பே, அதாவது பணக்காரர்களும் படித்தவங்களும் இருக்கிறதா எலைட் குரூப்ஸு, அவங்களே வந்து காமன் பீப்புளை வந்து அட்ரஸ் பண்ணாங்க, வந்து பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெர்னாகுலர் ப்ரெஸ்ஸோட க்ரோத், அதாவது நியூஸ் பேப்பர்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜ். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸு, அது மாதிரி பெங்காலில் வந்து பெங்காலி நியூஸ் பேப்பர்ஸ், அது மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்ததுனால அதுவும் வந்து இந்த டைமில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஸ்வதேசி மித்ரன், மகாராஷ்டிராவில் கேசரி, பெங்காலில் வந்து யுகந்தர், இதெல்லாம் தான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த மூமெண்ட் வந்து போயிட்டுருக்க டைமில் தான் கவர்மெண்ட் வந்து நிறைய ஆக்ட்ஸ் இதை அடக்கிறதுக்கு வந்து நிறைய ஆக்ட்ஸ் போட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் மீட்டிங் ஆக்ட்ஸ் 1907, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட்ஸ் 1908, நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் அண்ட் அஃபென்ஸ் ஆக்ட் இது வந்து 1908, இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் வந்து 1910 டு க்ரஷ் த நேஷனலிட்டிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எனி நேச்சர். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து க்ரஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்ட்லாம் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா ரெக்கார்டிங் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் பப்ளிக் மீட்டிங் விச் வேர் கன்சிடர்ட் ஏ மேட்டர் ஆஃப் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினிட்டி. அதாவது பப்ளிக் மீட்டிங் நடக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஷார்ட் ஹேண்டில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். January 6, 1899 தான் வந்து லார்ட் கர்சன் வந்து நியூ கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டார். அப்போது அவர் என்ன பண்ணார்னா ஹி ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் எலெக்டட் இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ் இன் கல்கட்டா கார்பரேஷன் ஆக்ட். இதுதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேலை. என்ன பண்ணார்னா கல்கட்டா கார்பரேஷனில் நம்பர் ஆஃப் இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து குறைச்சாரு. யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 வந்து கொண்டு வந்து கல்கட்டா யூனிவர்சிட்டியை வந்து டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்தார். அடுத்து அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1904 போட்டு அது அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1904 வந்து அமெண்ட் பண்ணார் டு கர்ப் த நேஷனலிஸ்ட் டோன் ஆஃப் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பார். அடுத்து அவர் பண்ணது வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 வந்து கொண்டு வந்திருப்பார். இதுதான் வந்து கர்சன் வந்து இந்தியாவில் பண்ண வேலைகள்.
பெங்கால் பிரசிடென்சி வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக வந்து அது ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது. ஸோ அதனால் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இந்த பார்ட்டிஷன் பற்றி 1860 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்கீம் வந்து திரும்ப ரிவைவ் பண்ணாங்க. எப்போனா 1819 தான். அசாம் வந்து பார்த்திங்கன்னா கர்சன் வந்து அசாமுக்கு போயிருப்பார் டூராக. அங்கே வந்து யூரோப்பியன் பிளான்டர்ஸ் வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க என்னன்னா டு மேக் ஏ மேரிடைம் அவுட்லெட் க்ளோசர் டு கல்கட்டா கிட்ட ஒரு மேரிடைம் அவுட்லெட் போடுங்க, ஏன்னா அசாம் பெங்கால் ரயில்வேஸே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவார்னா டிசம்பர் 1903 வந்து கர்சன் வந்து ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பார். ஸ்கீம் இன் இஸ் மினிட்ஸ் ஆன் டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா விச் இதுதான் வந்து லேட்டராக மாடிஃபை பண்ணி ரைஸ்லி பேப்பர்ஸ்னு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரீசன் கொடுத்தாங்க இந்த பார்ட்டிஷனுக்கு. ஒன்று வந்து ரிலீஃப் ஆஃப் பெங்கால் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அசாம். பெங்காலுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கணும், அசாமை வந்து என்ன பண்ணுறாங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இந்த ரிப்போர்ட்டில் தான் வந்து என்ன பிளானில் வந்து பிரிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த லெசனில் வந்து இந்த ஃபிகர் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெங்காலை வந்து இப்படி தான் பிரித்தாங்க. இது மொத்தமாக பெங்காலாக இருந்தது. அதை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெஸ்ட் பெங்காலும் இது வந்து ஈஸ்ட் பெங்காலும் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஈஸ்டர்ன் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க 58%. ஈஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க 16.67% தான் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அது ரிலிஜனை பேஸ் பண்ணி தான் வந்து பிரிச்சிருக்கிற மாதிரி வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்து கிரியேட் ஆகிடும். பெங்கால் வந்து 2 ப்ராவின்ஸாக டிவைட் பண்ணுறாங்க, த நியூ ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன த நியூ ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அசாமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்டகாங், டாக்கா, பார்ட் ஆஃப் ராஜஷாஹி ஹில்ஸ் ஆஃப் திப்பேரா, அசாம் ப்ராவின்சஸ் அண்ட் மால்டா இதெல்லாம் தான் வந்து இதில் இருக்கும். எய்ம்ட் அட் இந்து முஸ்லீம் டிவைட். இது வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிச்ச மாதிரி தெரியல, இந்து முஸ்லீம்க்கு வந்து பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கர்சனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூலை எதிர்த்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது இல்லையா பெங்காலில், அதை வந்து சப்ரஸ் பண்ணணும். அதுக்கு என்ன அவர் யோசிக்கிறாருன்னா இந்து முஸ்லீம்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தணும்னு யோசிக்கிறாரு. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனலாக வந்து இக்னோர் பண்ணிடுது. அவரோட ஆல்டர்னேட்டிவ் ப்ரொபோசல் கொடுத்துருப்பாங்க. சிவில் சர்வன்ஸ்லாம் டிவைட் பண்ணாமல் எப்படி பெங்காலை வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸில் டிவைட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சிவில் சர்வன்ஸ்லாம். ஆனால் அதை வந்து கவர்மெண்ட் வந்து இன்டென்ஷனலாக இக்னோர் பண்ணிவிட்டு லார்ட் கர்சன் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து ஹிந்து முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குன்றாங்க. ஜாகிரபிக்கல் டிவைட் அலாங் த ரிவர் பகீரதி, ஈஸ்டர்ன் பெங்கால் டாமினேட்டட் பை முஸ்லீம். ஆனால் அந்த படத்துலேயே காமிச்சலையே அதே தான். வெஸ்டர்ன் பெங்கால் வந்து ஹிந்துவால் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. சென்ட்ரல் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா 2 கம்யூனிட்டியுமே பேலன்ஸ்டாக வந்து இருக்காங்க. டாக்காவில் வந்து அவர் பேசுகிறாரு கர்சன் February 1904. அதில் என்ன சொல்கிறாருன்னா முஸ்லீம்க்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அஷ்யூர்ட் த முஸ்லீம்ஸ் தட் in the new provinces of East Bengal, Muslim would enjoy a unity which they had never enjoyed since the days of old Muslim rule. Old Muslim rule டைம்ல நீங்கள் என்ஜாய் பண்ணாத யூனிட்டிலாம் நீங்கள் இப்போ என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த பார்ட்டிஷன் வந்து பெங்கால் பீப்புளை வந்து டிவைட் பண்ணாமல் யுனைட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. மக்கள் வந்து என்ன ஆயிட்டாங்க ரொம்பவே வந்து பிரதர்ஹுட்டாக வந்து ஃபீல் பண்ணி ஒத்துமையாயிட்டாங்க. பெங்காலி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி ஸ்டேட்டஸ் கிடச்சிது. யாரோட ஹெல்ப் பண்ணால் ரவீந்திரநாத் தாகூரோட ஹெல்ப்பால் தான். அடுத்து நம்ம பார்க்குறது ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட். இந்த ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த லீடர்ஸ்னால் சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா அண்ட் பிரதேஷ் சந்திர ரே இவங்களாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் டு ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ். ஓகேவா. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ் மட்டும் தான் வந்து இது பண்ணுறாங்க. இவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டு இன்ஃப்ளூயன்சிங் பப்ளிக் ஒப்பீனியன் இன் இங்கிலாந்து அகெயின்ஸ்ட் த பார்ட்டிஷன். ஓகேங்களா. இந்த பார்ட்டிஷன் வந்து அஃபிஷியலாக எப்போ டிக்ளேர் பண்ணாங்கன்னா 19th July 1905 தான் அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணாங்க. இந்த பார்ட்டிஷனை ஸ்டாப் பண்ண ஃபெயிலியர் ஆகிட்டதுனால ரேடிக்கல் லீடர்ஸான பிபின் சந்திரபால், அஸ்வினி குமார் தத்தா, ஔரோபிந்தோ கோஷ் அப்புறம் மாடரேட் லீடர்ஸ் வந்து ஃபோர்ஸ் டு ரீதிங்க் தேர் ஸ்ட்ராட்டஜி. அவங்களும் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரீதிங்க் பண்ணுறாங்க. புது டெக்னிக்கை வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு. பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் தான் வந்து இன்னொரு மெத்தடு. பாய்காட் பண்ண யாருமே பிரிட்டிஷோட பொருட்களை வந்து வாங்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறாங்க. இதை வந்து மாடரேட்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்ஸ் வந்து வென்ட் பியாண்ட் த கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் மெத்தட். அவங்களோட பொலிட்டிக்கல் மெத்தட்லேருந்து வெளில வந்து இந்த பாய்காட்டை வந்து இது பண்ணுறாங்க.
இது எப்போ டிசைட் பண்ணுறாங்கன்னா கல்கட்டாவில் 17th July 1905 மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணுறாங்க டு எக்ஸ்டெண்ட் த ப்ரொட்டஸ்ட் டு மாசஸ். இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இந்த ப்ரொட்டஸ்ட்னு சொல்லிட்டு. இந்த சேம் மீட்டிங்லேயே தான் சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்டுக்கு வந்து கால் பண்ணுறாரு. 7th August வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மீட்டிங் வச்சு கல்கட்டா டவுன் ஹாலில் வந்து ஃபார்முலா சுதேசி மூமெண்ட்டை வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வதேசி மூமெண்ட்டோட அஜெண்டா வந்து பார்த்திங்கன்னா அனுல்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஷன், அதாவது இந்த பார்ட்டிஷனை வந்து திரும்ப ஒன்று சேர்த்துருங்க அப்படின்றது தான். ஆனால் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த மூமெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், மற்ற ப்ராவின்சஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் மாஸ் ஸ்ட்ரகிளாக வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அடுத்து ஸ்ப்ரெட் ஆஃப் த இந்த மூமெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் தரமாட்டோம் அப்படி உங்களுக்கு எந்த சலுகையும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அஃபிஷியல் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டையும் பாய்காட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய பிரிட்டிஷ் சாராத நம்ம இந்தியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. துர்கா பூஜா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பாய்காட்டுக்கு. இந்த பெங்கால் அஃபிஷியலாக பார்ட்டிஷன் ஆச்சு பார்த்திங்களா 16th October 1905, அதை டே ஆஃப் மோர்னிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து கங்காவில் வந்து பாத் எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு கல்கத்தா ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிகிட்டே நடந்து போகிறாங்க. அடுத்து பாய்காட் அண்ட் ஸ்வதேசி மூமெண்ட் இன் பெங்கால். பாய்காட் அண்ட் ஸ்வதேசி ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு தான், ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு தான். ஜி சுப்பிரமணியம் அவர் வந்து ஒரு நேஷனலிஸ்ட் லீடர், மெட்ராஸை சேர்ந்த ஒரு நேஷனலிஸ்ட் லீடர். அவர் சுதேசி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா a revolt against their state of dependence in all branches of their national life அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணாரு. இதே கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்கிறாருன்னா ஸ்வதேசி மூமெண்ட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அவர் இண்டஸ்ட்ரி பட் ஃபார் ஆல் ரவுண்ட் என்ஹான்ஸ் ஆஃப் அவர் நேஷனல் லைஃப்னு சொல்கிறாரு. அடுத்து எவல்யூஷன் ஆஃப் ஐடியா ஆஃப் சுதேசி. இந்த ஐடியா ஆஃப் சுதேசி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீடன் ஸ்டபிள் டைமில் இந்த சுதேசி மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 1905 தான் காங்கிரஸ் லீடர் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா 1920 வந்து மகாத்மா காந்தி லீடர்ஷிப்லேயும் இந்த சுதேசியை வந்து கொண்டு வந்தாங்க. சுதேசின்றது வந்து ஒன்ஸ் ஓன் கண்ட்ரின்றது தான் சுதேசின்றதுக்கான மீனிங்கே. இதனோட ஆரிஜின் இந்த ஐடியா வந்து 1872 வந்து மகாதேவ் கோவிந்த் ரணடே அவரோட சீரீஸ் ஆஃப் பூனாவில் வந்து அவர் நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருப்பாரு. அதில் தான் இந்த சுதேசி ஐடியா வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருப்பார். ரணடே என்ன சொல்கிறாருன்னா கூட்ஸ் ப்ரொடியூஸ் இன் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி ஷுட் பி கிவன் ப்ரெஃபரன்ஸ். அந்த கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஈவன் இஃப் த யூஸ் ஆஃப் சச் கூட்ஸ் ப்ரூவ் டு பி லெஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி, அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லைனா கூட நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். 1920s காந்தி வந்து ஒரு நியூ மீனிங் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா காந்தி டிஃபைன்ஸ் சுதேசி இன் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். காந்தி இஸ் தட் ஸ்பிரிட் இன் அஸ் விச் ரெஸ்ட்ரிக்ட் அஸ் டு யூஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் அவர் இமிடியட் சரௌண்டிங் டு த எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் மோர் ரிமோட். அதாவது நம்ம பக்கத்துலேயே கிடைக்கிற ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணோம், நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் ஆன இது ரிமோட்டில் வில்லேஜஸில் கிடச்சா கூட அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறார். அடுத்து கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி. கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசின்றது என்னென்னா இட் ஃபோக்கஸ்ட் ஆன் பில்டிங் ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் செல்ஃப் கவர்னன்ஸ் தட் வுட் ஆப்ரேட் என்டையர் ஃப்ரீ ஃப்ரம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல். பிரிட்டிஷை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நம்ம ஆல்டர்னேட்டாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறது தான். ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து பாப்புலரைஸ் பண்ணுறாரு அவரோட ரைட்டிங்ஸ் மூலயமா. ஹி அவுட்லைன் த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் ஆத்ம சக்தி, செல்ஃப் ஹெல்ப்னு சொல்லுவாங்க ஆத்ம சக்தின்றது. டாகூர் எதுக்காக கூப்பிட்றாருனா எக்கனாமிக் செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கணும், எக்கனாமிக்காக நம்ம வந்து தனியாக வந்து உயர்ந்திருக்கணும். அண்ட் இன்சிஸ்ட் தட் எஜுகேஷன் ஷுட் பி ப்ரொவைடட் இன் சுதேசி லாங்குவேஜ். எஜுகேஷனுமே நம்ம சுதேசி லாங்குவேஜில் தான் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாரு. He made the call for utilizing meals or melas or fairs to spread the messages of Atma Shakti. Melas, fairs இதெல்லாம் நடத்தி இந்த மெசேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியா ஆஃப் எஜுகேஷன் நம்ம வெர்னாகுலர் லாங்குவேஜில் தான் எஜுகேஷன் கொடுக்கணுன்றது இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா சுதேசி மூமெண்ட் முன்னாடியே வந்து வந்தது. அதுதான் வந்து டான் சொசைட்டியோட ஃபவுண்டேஷன். டான் சொசைட்டி எப்போ ஃபவுண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1902 சதீஷ் சந்திரா தான் வந்து டான் சொசைட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். 5th November 1905 வந்து பார்த்திங்கன்னா டான் சொசைட்டியோட இனிஷியேட்டிவில் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஃபார்ம் ஆச்சு. August 1906 வந்து பார்த்திங்கன்னா பெங்கால் நேஷனல் காலேஜும் அண்ட் ஸ்கூலும் வந்து ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா.
அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்லேவரிலேருந்து நீங்கள் வெளில வாங்க, அடிமையோட இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிக்காதீங்க, வெளில வாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே படித்தவங்களுக்குலாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாததுனால அது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அடுத்து சம்மிட்டிஸ். ஓகேங்களா, அதாவது சம்மிட்டிஸ்னால் க்ராப் ஆஃப் வாலண்டியர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் தான் வந்து சம்மிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இந்த சம்மிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதில் எங்கேஜ் ஆகிருக்காங்கன்னா, ஃபிசிக்கல் அண்ட் மாரல் ட்ரைனிங் ஆஃப் மெம்பர்ஸ், philanthropic ஒர்க் டியூரிங் த ஃபெமைன்ஸ், epidemic, propagation of Swadeshi message during festivals and organization of indigenous substitution courts and schools. அதாவது ட்ரைனிங் கொடுப்பாங்க மெம்பர்ஸ்க்கெல்லாம். ஓகேங்களா, இந்த சுதேஷி மெசேஜை வந்து ஃபெஸ்டிவல் டைம்லையோ மற்ற பீரியட்லையோ வந்து மக்கள்கிட்ட பரப்புறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுவுமே வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ் மக்கள்கிட்டையும் முஸ்லீம்கிட்டையும் வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்கலை. ஏன்னா இந்த சமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மிடில் கிளாஸும் அப்பர் கிளாஸ் ஹிந்துஸும் தான் வந்து இருந்தாங்க. அடுத்து பேசிவ் ரெசிஸ்டன்ட். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவி ஔரோபிந்தோ கோஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவார். யாருன்னா இதை கிரிட்டிசைஸ் பண்ணது யாருன்னா ஔரோபிந்தோ கோஸ், பிபின் சந்திரபால் அண்ட் அதர் மிலிட்டன்ட் லீடர்ஸ் தான் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுதேஷி அஜெண்டா வந்து பாய்கட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ், பாய்கட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், பாய்கட் ஆஃப் கோர்ட்ஸ், ரினவுன்சிங் த டைட்டில் அண்ட் ரிலிங்குவிஷிங் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ், இதெல்லாம் தான் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. மிலிட்டன்ட் நேஷனலிசம் அடுத்த டாபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, பெங்கால், பஞ்சாப், இது வந்து டிஎன்பிசி கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 2021 கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா, பெங்கால் அண்ட் பஞ்சாப் தான் வந்து எமர்ஜ்ட் ஆஸ் அ எபிசென்டர் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷனலிசம். ஔரோபிந்தோ கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர் இந்த மிலிட்டன்ட் லீடர்ஷிப். அவரும் வந்து ஒரு முக்கியமான தலைவராக வந்து இருக்கார். 1905 ஔரோபிந்தோ கோஸ் வந்து போஸ் கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ பேட்ரியாட்டிக்காக ஒரு நாட்டுப்பற்றோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பாயிண்ட் பண்ணுறாருன்னா, இந்தியா மேப்பு வந்து சவுத்தில் இருக்க இந்தியா மேப்பை காமிச்சு, இது வந்து மேப் கிடையாது, நம்ம பாரத மாதாவோட ஒரு வரைபடம் தான். இது வந்து இதில் இருக்க சிட்டிஸு, மவுண்டன்ஸு, ரிவர்ஸ், ஜங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் பாடி. அவங்களோட சில்ட்ரன் தான் வந்து ஆல் ஆர் சில்ட்ரன்ஸ் ஆர் ஆர் நர்வ்ஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால். கான்சன்ட்ரேட் அண்ட் பாரத் அஸ் அ லிவிங் மதர், வர்ஷிப் ஹர் வித் 9-fold பக்தி. பாரதத்தை வந்து உயிரோடு இருக்க ஒரு தாய் மாதிரி மதித்து அவங்கள வந்து வணங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஒரு காமன் கோல் ஆஃப் மிலிட்டரி லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வராஜ் அச்சீவ் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ மிலிட்டரி லீடரோட காமன் கோல் என்னென்னா ஸ்வராஜ் அச்சீவ் பண்ணணும். திலக்குக்கு வந்து ஸ்வராஜ்ன்றது வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு த இந்தியன் கண்ட்ரோல் ஓவர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ரூல் பை த நேட்டிவ்ஸ் பட் நாட் டோட்டல் சிவியரன்ஸ் ஆஃப் ரிலேஷன் வித் பிரிட்டன். இதே பிபின் சந்திரபாலோட வியூவில் ஸ்வராஜ் வாஸ் த அட்டைன்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃப்ரம் எனி ஃபாரின் ரூல். ஓகேங்களா, பொலிட்டிக்கல் மர்டர்ஸ், இண்டிவிஜுவல் ஆக்ட் ஆஃப் டெரரிசம்லாம் வந்து மிலிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலை. இந்த பொலிட்டிக்கல் மர்டர்ஸ்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணவே இல்லை. இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்டிசம், இந்த நாட்டுப்பற்று வந்து பார்த்தீங்கன்னா க்ளூடு வித் த அசர்ஷன் ஆஃப் இந்து பிலீஃப்ஸ் வாஸ் நாட் அக்செப்டபிள் டு த முஸ்லீம். அதாவது இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த பேட்ரியாட்டிசம் பரப்புறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. லீடர் ஆஃப் சுதேஷி மூவ்மெண்ட் வந்து ஃபெயில் டு பெனிட்ரேட் த லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. ஒரு பெரிய லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி கிட்ட வந்து இவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியல. ஸோ 1908 இந்த மிலிட்டன்ட் நேஷனலிசம் வந்து டிக்ளைன் ஆகிடுது. சூரத் ஸ்பிளிட் வந்து 1907 வருது. இதுவும் ஒரு கான்ட்ரிபியூட்டிவ் ஃபேக்டர், இந்த டிக்ளைனுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. சூரத் ஸ்பிளிட் பார்க்க போகிறோம். மிலிட்டன்ஸ்க்கும் மாடரேட்ஸ்க்கும் நடுவில் இருக்க பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ட் மின்டோ வந்து நியூ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக 1906 வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்பிளிட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் 1906 கல்கட்டா செஷனில். எப்படின்னா பை அக்செப்டிங் த மாடரேட்டோட டிமாண்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தாதாபாய் நௌரோஜியை பிரசிடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணியிருந்தான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மாடரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் ஷா மீதா தான் வந்து லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷனில் வந்து டிஃபீட் பண்ணிடப்பட்டுறாரு. ஸோ மிலிட்டன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேனேஜ் டு பாஸ் 4 ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்வதேஷி, பாய்காட், நேஷனல் எஜுகேஷன், செல்ஃப் கவர்மெண்ட், இது 4 தான் அவங்க பாஸ் பண்ணுற ரெசல்யூஷன். நெக்ஸ்ட் செஷன் ஆஃப் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து பூனாவில் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து ஸ்ட்ராங்காக மிலிட்டன்ஸோட ஏரியா அப்படின்றதுனால பூனா வந்து அவங்க கல்கட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து வென்யூ வந்து பார்த்திங்கன்னா சூரத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மிலிட்டன்ஸ் வந்து லாலா லஜ்பத் ராய் தான் வந்து நெக்ஸ்ட் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க.
ஆப்போசிங் த மாடரேட்ஸோட கேண்டிடேட் ஆப்போஸ் பண்ணி மாடரேட்ஸ் கேண்டிடேட் யாருன்னா ராஜ் பிஹாரி கோஸ். எக்ஸ்ட்ரீமிஸ்டோட கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய். ஸோ மிலிட்டன்ஸ் தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். மிலிட்டன்ஸ் வந்து லாலா லஜ்பத் ராய் தான் நெக்ஸ்ட் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறார். லாலா லஜ்பத் ராய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேணான்னு கொண்டு வராரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பாயில் டவுன் டு த கொஷின் ஆஃப் ரீட்டைனிங் த 4 ரெசல்யூஷன் தட் வேர் பாஸ்ட் இன் கல்கட்டா செஷன் 1906. ஃபெரோஷா மேத்தா குரூப் வந்து பார்த்தோன்னா இந்த அஜெண்டாலேருந்து இந்த 4 ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மிலிட்டன்ஸ் வந்து டிசைட் பண்ணிடுறாங்க இந்த எலெக்ஷனை வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதாவது ராஜ் பிஹாரி கோஸை வந்து அவங்க தலைவராக அக்செப்ட் பண்ணலை. ஸோ இந்த செஷன் வந்து ஒரு பிரச்சனையிலே வந்து முடிஞ்சு போகுது. ஸோ இந்த 2 குரூப் மிலிட்டன்ஸும் மாடரேட்ஸும் 2ஆக ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்பவே லாயலாக இருக்காங்க. ஸோ இந்த மிலிட்டன்ஸ் இல்லாத காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க. 1908 நடந்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மாடரேட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணாங்க. யாரெல்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து லாயலாக இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அட்டன் பண்ணாங்க. ஸோ த பாலிட்டிக்ஸ் ஆஃப் மிலிட்டன்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் குட் நாட் கிறிஸ்டலைஸ் இன்டியா நியூ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். இவங்களால வந்து அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்க முடியல. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம். 1908 வந்து மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் வந்து டிக்ளைன் ஆகிட்டாங்க. அதனால் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. அதாவது நான் வைலண்ட் மெத்தட்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வைலண்ட் ஆக்ஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஷிஃப்ட் ஃப்ரம் மாஸ் பேஸ்டு ஆக்ஷன் டு எலைட் ரெஸ்பான்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல். பெங்கால் ரெவல்யூஷனரி டெரரிசம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி 1870 வந்து டெவலப் ஆயிருந்தது. சுவாமி விவேகானந்தா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப்ட் அஸ் அ ஸ்ட்ராங் மசில் அண்ட் நர்வ் ஆஃப் ஸ்டீல்னு சொல்கிறாங்க. பக்கிம் சந்திர சட்டர்ஜியோட நாவலான ஆனந்த் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் வந்து ப்ளே பண்ணுச்சு. ஆனந்த் மாத் வந்து பார்த்திங்கன்னா வைட்லி யார் ரீட் பண்ணுவாங்கன்னா ரெவல்யூஷனரிஸ் இன் பெங்கால் தான் அதை ரீட் பண்ணியிருப்பாங்க. வந்தே மாதரம் சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவலோட ஒரு பார்ட்டு தான். அதான் வந்து சுதேசி மூமெண்ட்டோட ஆந்தமாக வந்து இருந்தது. 3 ஃபேக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் வயலன்ஸ்க்கு வந்து காரணமாக இருந்தது. என்னென்னா A political constructive program had a little acceptance among the youth who was growing impatient under the repressive foreign rule. அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா யூத் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அவங்களால வந்து பொறுமையாக இருக்கவே முடியாமல் இந்த ஃபாரின் ரூலை வந்து ரொம்பவே வந்து எதிர்த்தாங்க. மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்டை வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து யங் பீப்புளை லீட் பண்ண வந்து யாருமே கிடையாது. அடுத்து ரெவல்யூஷனரி ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா was a part of effort towards symbolic recovery of Indian manhood, which the revolutionaries' behavior was often challenged and looked upon by the British. அடுத்து அதில் என்னென்ன ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா அலிப்பூர் பாம் கேஸ். பெங்காலில் ரெவல்யூஷனரி டெரரிசம் 1902 வந்து ஃபார்ம் ஆச்சு. எப்படின்னா நிறைய சீக்ரெட் சொசைட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. அதில் தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுஷீலன் கமிட்டி ஆஃப் கல்கட்டா. இதை யார் ஃபார்ம் பண்ணால் ஜிதேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து பரேந்தர் குமார் கோஷ். யார்னா அனுஷீலன் கமிட்டி கல்கட்டா வந்து ஃபார்ம் பண்ணது வந்து ஜதேந்திரநாத் பானர்ஜி, பரேந்திர குமார் கோஷ். அண்ட் அவர் யாருன்னா பரேந்திர குமார் கோஷ் வந்து ஔரோபிந்த கோஷோட பிரதர் தான். இன்னொன்று வந்து தாக்கா அனுஷீலன் கமிட்டி. இது வந்து 1906 வந்து ஃபார்ம் ஆச்சு. யாருன்னா புலின் பிஹாரி தாஸ் தான் இதை ஃபார்ம் பண்ணார். அடுத்து இவங்களோட ரெவல்யூஷனரி வீக்லி தான் வந்து யுகந்தர் அப்படின்ற நியூஸ் பேப்பர். அடுத்து கல்கட்டா அனுஷீலன் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூன் அவங்க வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்வதேசி டெக்காய்ட்டினா நான் கொள்ளை அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டு ரைஸ் ஃபண்ட் வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் ராங்பூர் இன் ஆகஸ்ட் 1906 தான் அவங்க ஃபஸ்ட்டு டெக்காய்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சேம் இயர்லேயே வந்து ஹேமச்சந்திர கனுகோ வந்து பார்த்திங்கன்னா அப்ராடுக்கு போனார். எதுக்காகனா மிலிட்ரி ட்ரைனிங், பாரிஸில் வந்து மிலிட்ரி ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்காக. அவர் வந்து ஒரு பாம் ஃபேக்ட்ரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார் வித் ஏ ரிலீஜியஸ் ஸ்கூல் அட் த கார்டன் ஹவுஸ் இன் மணிக்கட்லாவில் வந்து ஒரு ரிலீஜியஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி அதில் தான் பாம் ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதில் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங்கு, ரீடிங் கிளாசிக் இந்து டெக்ஸ்ட்டு, ரீடிங் லிட்ரேச்சர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனரி வேர்ல்டு சுற்றி என்னென்ன ரெவல்யூஷனரி மூமெண்ட் நடந்திருக்கோ அதை பற்றிலாம் வந்து இங்கே கற்றுக் கொடுப்பாங்க. ஏ கான்ஸ்பிரசி வாஸ் ஹேட்ச்டு டக்ளஸ் கிங்ஃபோர்டை வந்து கொலை பண்ணுறதுக்காக பிளான் போடுறாங்க ஒரு க்ரூவல் வேல. ஸோ 18-year-old குதிராம் போஸும் 19-year-old பிரஃபுல்லா சக்கியும் தான் வந்து இந்த டாஸ்க்கை வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. 30th April 1908 வந்து அவங்க மிஸ்டேக்கான வந்து பாமை வந்து பார்த்திங்கன்னா கிங்ஃபோர்டை கொலை பண்ணுறதுக்கு போகிறது பதிலாக 2 இங்கிலீஷ் உமன் வந்து அதில் செத்துருவாங்க. ஸோ பிரஃபுல்லா சக்கி வந்து சூசைட் பண்ணிப்பார். குடிராம் போஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ஹேங் பண்ணிவிடுவாங்க.
அவுரோபிந்தோ கோஸ் அவரோட பிரதரான பைரேந்தர் குமார் கோஸ் அண்ட் 35 அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்து சித்ரஞ்சன் தாஸ் தான் வந்து இந்த கேஸை வந்து எடுத்துப்பார். இதுதான் வந்து அலிப்போர் பாம் கேஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவுரோபிந்தோ கோஸ் இன்வால்வ் ஆனதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. கோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அக்யூஸ்டாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பரேந்தர் கோஸ் அண்ட் உல்சக்கர் தத் வந்து பார்த்திங்கன்னா டெத் பெனால்ட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா லேட்டராக அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் லைஃப், காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்து ட்ரையல் அண்ட் ஆஃப்டர் மேத். அவுரோபிந்தோ கோஸ் வந்து என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்தை நோக்கி போயிட்டு அவரோட பேஸ் வந்து பாண்டிச்சேரிக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவார். அவர் சாகிற வரைக்குமே 950 இறப்பார். அது வரைக்குமே அவர் பாண்டிச்சேரியில் தான் இருப்பார். இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் டிக்ளைன் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, காம்பினேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ரெப்ரெஷன் அண்ட் ஏலினேஷன் ஃப்ரம் த பீப்புள். கவர்மெண்ட் வந்து இது நிறைய அடக்குமுறைகளும் வந்து இதுக்காக கொண்டு வராங்க. ஸோ இந்த ரெவல்யூஷன் எல்லாமே 3 அப்பர் கேஸ்ட்லேருந்து தான் வந்திருப்பாங்க. பிராமின், கஷ்யத்தா அண்ட் வைஷ்யா, இந்த 3 கேஸ்டில் தான் வந்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் ரெப்ரெஷன். டிசம்பர் 1908 மின்டோ மார்லி ஓட கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து மாட்ரேட்ஸ் வந்து இந்த ரிஃபார்ம் வந்து வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க அவங்க வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. மின்டோ மார்லே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம் டிவைடை தான் கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ் வந்து கொடுத்தாங்க ஹிந்து முஸ்லீம்க்கு. இது வந்து ஹிந்து முஸ்லீம்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நிறைய ரெப்ரெசிவ் லாஸும் வந்து போட்டாங்க. அது என்னென்னா, நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் டு அஃபென்ஸ் ஆக்ட் 1908. இது வந்து பார்த்திங்கன்னா திஸ் ஆக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸோட ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்துக்கலாம், ஏதாவது பிரிட்டிஷை பற்றி கிரிட்டிக்கலாக அவங்க எழுதிட்டு இருந்தாங்கன்னா. அதே மாதிரி இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910 வந்து பார்த்தீங்கன்னா மேட் இட் மேண்டேட்ரி டு பப்ளிஷர்ஸ் அண்ட் த பிரிண்டர்ஸ் டு டெபாசிட் செக்யூரிட்டி. அதாவது எல்லா மேண்டேட்ரியாக கண்டிப்பாக வந்து பிரிண்டர்ஸும் பப்ளிஷர்ஸும் வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும். ஏதாவது பிரிட்டிஷ் எதிர்த்து அவங்க போட்டாங்கன்னா அந்த டெபாசிட்டை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அடுத்து இந்தியன் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டாங்க. இது வந்து அலோடு சம்மரி ட்ரையல்ஸ் அண்ட் ஆல்சோ இம்போஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் அசோசியேஷன் டேஞ்சரஸ் டு பப்ளிக் பீஸ். அதாவது பப்ளிக்கோட அமைதியை குலைக்கிற மாதிரி ஏதாவது அசோசியேஷன் இருந்ததுன்னா அதை வந்து தடை செய்யறதுக்கும் வந்து உரிமை இருந்தது. நிறைய வந்து அடக்குமுறை இருந்தாலும் ரெவல்யூஷனரி ஆக்ஷன்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகவே இல்லை. அவங்க வந்து பெங்கால்லேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கும் பஞ்சாப்க்கும் மூவ் ஆயிட்டாங்க. அடுத்து ஸ்வதேசி கேம்பெயின் இன் தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்வதேசி கேம்பெயின் நடந்ததுன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் முக்கியமான ஒரு ஏரியாவே இந்த ஸ்வதேசி கேம்பெயின். இந்த டீப் டிவைட் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் பிட்வீன் மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதுலேயும் தமிழ்நாட்டிலையும் வந்து மாட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் வந்து பிரிஞ்சு தான் இருந்தாங்க. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் வெர்னாகுலர் ஓரேட்ரி. இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்மளோட இந்தியன் நேட்டிவ் லாங்குவேஜ், அதாவது தமிழில் தான் வந்து பேசியிருப்பாங்க. இங்கிலீஷ் ஓரேட்ரிலேருந்து வெர்னாகுலர் ஓரேட்ரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க. ஸோ அதுதான் வந்து மாஸ் பொலிட்டிக்கல் தமிழ்நாட்டில் வந்து பெரிய இம்பேக்டாக வந்து இருந்தது. ஸ்வதேசி மீட்டிங் வந்து மெரினா பீச்சில் வந்து நடந்தது ரெகுலராக. மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் இன் மெட்ராஸும் வந்து இன்னொரு பிளேஸில் வந்து இந்த மீட்டிங் கேதரிங்ஸ் நிறைய நடக்கும். போலீஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, போலீஸ் வந்து என்ன சொன்னால், ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க, ரொம்பவே வந்து இவங்க தான் வந்து ஆபத்தானவங்களாக இருக்காங்க. யூரோப்பியன்ஸ் பப்ளிக் பிளேஸில் யூரோப்பியன்ஸ்லாம் வந்து கிரீட்டட் பை ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஷவுட்ஸ் ஆஃப் வந்தே மாதரம். யூரோப்பியன்ஸ் போனாவே வந்து பப்ளிக் பிளேசஸில் வந்தே மாதரம் கத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ். 1907 பிபில் சந்திரபால் வந்து மெட்ராஸ்க்கு வராரு. வந்து மெட்ராஸ் பீச்சில் வந்து அவர் பேசுகிறாரு. ஸோ அதில் தான் வந்து நிறைய வந்து கன்வர்ஷன் ஆகுறாங்க நேஷ்னலிஸ்ட்டாக. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இம்பேக்டை வந்து உருவாக்குது. வஉசி அண்ட் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. நேஷ்னல் அட்டென்ஷன் வந்து 1906 வந்து எப்படி வந்துச்சுன்னா, வஉசி வந்து ஸ்வதேசி ஷிப் வெஞ்சர் அப்படின்ற ஒரு ஷிப்பை வந்து வாங்குறதுக்கு கொண்டு வராரு. அதை வந்து இந்த பிரிட்டிஷ் தான் மட்டுமே இந்த ஷிப்பெல்லாம் வந்து ஓன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட மோனோபோலியை எதிர்த்து வந்து பார்த்தோன்னா அவர் இந்த ஷிப்ஸை வந்து வாங்குறாரு. ஸோ அதுக்காக தான் அவர் 1906 ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுதான் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. அதனுடைய கேபிட்டல் வந்து மொத்தம் 10 லட்சம். அதை வந்து 40,000 ஷேர்ஸாக பிரிக்கிறாங்க. 25 ரூபாய் ஒரு ஷேரோட வேல்யூ. இந்த ஷேர் வந்து இந்தியன்ஸு, சிலோனிஸ், அதர் ஏஷியன் நேஷன்ஸ் மட்டும் வாங்க முடியும். வஉசி வந்து 2 ஷிப்பு வாங்குறாரு. ஒன்று வந்து SS காலியா அண்ட் SS லாவோ தான் அந்த ஷிப்போட பேர். மற்ற பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் வந்து ஸ்வதேசி வெறும் சிம்பாலிக் கெஸ்டராகவும் கேண்டில்ஸு, பேங்கிள்ஸ் இது மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார் பற்றியா, இதுதான் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருந்தது இந்தியாவில்.
இதை வந்து எல்லா நேஷனல் லீடர்ஸுமே வந்து பாராட்டுறாங்க. லோக்மானியா திலக் கூட பார்த்திங்கன்னா இந்த சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனியை பற்றி அவரோட பேப்பரான கேசரி அண்ட் மகரத்தாவில் வந்து எழுதியிருப்பார். இதுவும் டிஎன்பிஎஸ்சி 2021 கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். யார் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்து எதை பற்றி எழுதியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. ஸோ சுதேசி நேவிகேஷன் கம்பெனி பற்றி தான் எழுதியிருப்பார். அவுரபிந்த கோஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபர்ட்டை வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு அண்ட் ப்ரொமோட் த சேல் ஆஃப் ஷேர். அந்த ஷேரை வந்து சேல் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாரு. மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டிதுரை தேவரும் ஹஜி ஃபக்கீர் முகமதும் தான். இனிஷியலாக வந்து பிரிட்டிஷ் இதை இக்னோர் பண்ணாலும் இந்த பேட்ரன்ஸ் ஆஃப் ஸ்வதேசி கம்பெனி வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இதை வந்து பார்த்தோன்னா அகெயின்ஸ்டாக வந்து இருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் இந்த கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அடுத்து கோரல் மில் ஸ்ட்ரைக். இந்தியன் ஐஎன்சி செஷன் சூரத்தில் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் வஉசி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதுலேருந்து வரும்போது தான் அவர் வந்து டிசைட் பண்ணுறாரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு. சுப்பிரமணிய சிவா வந்து ஒரு ஸ்வதேசி ஸ்பீக்கர், ஓகேவா. அவர் வந்து February to March 1907 வந்து 2 லீடருமே சேர்ந்து மீட்டிங்ஸ்லாம் வந்து போடுறாங்க தூத்துக்குடியில். பீப்புளுக்கு வந்து ஸ்வதேசி பற்றியும் இந்த பாய்காட் கேம்பெயின் பற்றியும் பரப்புகிறாங்க. இவங்க 2 பேர் தான். 1908 வந்து பார்த்திங்கன்னா கோரல் மில் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டட் த அட்டென்ஷன் ஆஃப் விஓசி அண்ட் சிவா. அதாவது கோரல் மில் ஒர்க்கர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. இன் March 1908 ஒர்க்கர்ஸ் ஆஃப் கோரல் காட்டன் மில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க. இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஆர்கனைஸ்ட் லேபர் அகிடேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு முதல்ல ஏற்பட்ட ஒரு லேபர் அகிடேஷன் வந்து இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் தான், ஓகேவா. இந்த மில் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, சப்ரெஸ் பண்ணவும் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிட்டட் ஃப்ரம் ஹோல்டிங். இந்த லீடர்ஸ்லாம் வந்து எந்த மீட்டிங்கும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போடுது தூத்துக்குடியில். ஃபைனலாக மில் ஓனர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா ஒர்க்கர்ஸோட பேசி அவங்களோட டிமாண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஜெயிச்சதுனால இந்த மிலிட்டன்ஸ் இன் பெங்கால்லாம் வந்து அவங்களுக்கும் வந்து இது ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அவுரோபிந்தோ கோஸ் வந்து பந்தே மாதரம் அப்படின்ற இதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். ஃபார்ஜிங் ஏ பாண்ட் பிட்வீன் எஜுகேட்டட் கிளாஸ் அண்ட் த மாசஸ் which is the first great step towards Swaraj. Every victory of Indian labor is a victory for the nation. ஒரு இந்தியன் லேபரோட விக்ட்ரியுமே நேஷனோட விக்ட்ரி தான். இந்த லாஸ்ட் லைன் வந்து கேட்க வந்து சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை சொன்னது யாருன்னா அவுரோபிந்தோ கோஸ் தான். சுப்பிரமணிய பாரதி போயட் அண்ட் நேஷ்னலிஸ்ட், ஓகேங்களா. நியூஸ் பேப்பர் வந்து க்ரோத் ஆனது இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும், சரிங்களா. தமிழ்நாட்டில் ஜி சுப்பிரமணியம் தான் வந்து ஒன் ஆஃப் த லீடர். இந்த நியூஸ் பேப்பர் மூலயமா நேஷனலிஸ்ட் மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணது. சுப்பிரமணியமும் அவரோட சேர்ந்து 5 பேரும் சேர்ந்து ஹிந்து அப்படின்ட்டு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் ஸ்வதேசி மித்ரன் அப்படின்ற ஃபஸ்ட்டு தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1906 வந்து புக் பப்ளிஷ் பண்ணுறாரு சுப்பிரமணியம். என்னன்னா டு கண்டெம் த பிரிட்டிஷ் ஆக்ஷன் டியூரிங் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் இன் பார்சல். காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்சலில் நடக்கும் இல்லையா, அதை வந்து கண்டம் பண்ணி. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வதேசி மித்ரன் வந்து அதாவது விஓசியும் அவரோட ஸ்பீச் தூத்துக்குடியில் நடக்கிற ஸ்பீச்சை பற்றி இந்த ஸ்வதேசி மித்ரன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். சுப்பிரமணிய பாரதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வதேசி மித்ரனோட சப்பேட்டராக வந்து ஆகுறாரு. எப்போனா 1904. பாரதி வந்து பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தினி நியூஸ் பேப்பர் வந்து எடிட் பண்ணுறாரு. இது வந்து ஒரு தமிழ் மந்த்லி. இது வந்து இந்தியன் உமன்ஸோட காஸ்க்காக மட்டும்தான் இந்த சக்கரவர்த்தினின்ற நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனோட எடிட்டராகவும் வந்து பாரதி இருந்திருக்காரு. ஸோ சுதேசி மித்ரனோட எடிட்டர் அண்ட் சக்கரவர்த்தினி இது 2தோட எடிட்டராக இருந்திருக்காரு. 2 ஈவெண்ட் வந்து இம்பாக்டாக இருந்த சுப்பிரமணிய பாரதிக்கு. ஒன்று வந்து 1905 சிஸ்டர் நிவேதிதாவை மீட் பண்ணுறாரு. அவங்க வந்து ஒரு ஐரிஷ் உமன் விவேகானந்தரோட சீடர் அவங்க. இவங்கள தான் வந்து சுப்பிரமணிய பாரதி வந்து அவங்களோட குருவாக வந்து சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா பாரதி வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் டவுட், அவரோட மைண்டில் வந்து டவுட் வருது. இந்த பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்த மாதிரியான அப்ரோச் மூலயமாலாம் கொண்டு வர முடியாது. ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்ரோச் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்டை வந்து இவர் நாடுறாரு. ஸோ ஃபேசினேஷன் வித் திலக்கோட சேர்ந்து சூரத் செஷன் ஆஃப் காங்கிரஸ் 1907 வந்து அட்டன் பண்ணுறாரு. இவர் வந்து திலக்கோட டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு தமிழில். அண்ட் புக்லெட் ஆன் மெட்ராஸ் மிலிட்டன் ட்ரிப் டு சூரத் காங்கிரஸ் இன் 1907. இது 2 புக்கை வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணார். பாரதி வந்து தமிழ் வீக்லியான இந்தியாவையும் வந்து எடிட் பண்ணுறாரு. இதான் வந்து பார்த்தோன்னா விச் பிகேம் த வாய்ஸ் ஆஃப் த ரேடிகல்ஸோட வாய்ஸாக வந்து இந்த நியூஸ் பேப்பர் இருந்துச்சு.
அடுத்து அரெஸ்ட் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் விஓசி அண்ட் சுப்பிரமணிய சிவா. March 9, 1907 பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் வந்து பிரிசன்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவருக்கு 6 மாதம் ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க. சுதேஷ் லீடர் தமிழ்நாட்டில் இருக்க சுதேஷி லீடர்ஸ்லாம் வந்து இதை ஸ்வராஜ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணோம் திருநெல்வேலியில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆனால் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதை ரிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்டார். வஉசி, சுப்பிரமணிய சிவா அண்ட் பத்மநாப ஐயங்கார் வந்து பேன் பண்ணப்படுறாங்க. இதுக்கப்புறம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து March 12, 1908 வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதனால் லோக்கல் பப்ளிக் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. ஷாப்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. முனிசிபாலிட்டி பில்டிங்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் வந்து ஃபயர் வச்சுறாங்க. மில் ஒர்க்கர்ஸும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் போலீஸ் வந்து இப்போ ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதில் 4 பேர் வந்து கொலை பண்ணப்படுறாங்க. July 7, 1908 வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு 10 years, சிவாக்கு வந்து 10 வருஷம் தண்டனையும் வஉசி வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷமும் வந்து கொடுக்குறாங்க. அவரோட அந்த செடேஷியஸ் தூண்டுற மாதிரி ஸ்பீச்சுக்காக அவருக்கு 20 வருஷமும் வந்து கொடுக்குறாங்க. மக்கள் மேலேயும் வந்து புனிட்டிவ் டேக்ஸ் வாஸ் இம்போஸ் ஆன் பீப்புள் ஆஃப் திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி. மக்கள் மேலேயும் வந்து அதிகமான வரியை வந்து போடுறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அதாவது கிங் எம்பரர் வெர்சஸ் வஉசி அண்ட் சுப்பிரமணிய சிவா 4th November 1908 தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பண்ணதுக்கு வெறும் ஃபியூ மந்த்ஸ் கொடுத்தாவே போதும் தான். ஆனால் இது வந்து கிரிமினல் இல்லை தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தான் வந்து நிறைய இது மாதிரி ரியாட்ஸ் நடந்ததுக்கு காரணமும் இவங்க தான். இதனால் இறந்த மக்களுக்கு சாவுக்கும் இவங்க தான் காரணம். அதில் அந்த 4 பேர் இருந்தாங்களே அதுக்கும் இவங்க தான் காரணம். அதுக்காக தான் அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஆஷ் மர்டர். June 1911 திருநெல்வேலி கலெக்டர் வந்து ராபர்ட் ஆஷ் அவர் தான் வந்து மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கொன்னுறாரு. யாருன்னா வாஞ்சிநாதன் தான். வாஞ்சிநாதன்றவர் திருவாங்கூர் ஸ்டேட்டில் 1880 பிறக்கிறாரு. 1880 இவர் வந்து புனலூரில் ஃபாரஸ்ட் கார்டாக வந்து இருந்தார். அது வந்து திருவாங்கூரில் இருக்குது இப்போது. இவர் வந்து பார்த்தோன்னா ரேடிக்கல் குரூப்பான பாரத மாதா அசோசியேஷனோட மெம்பர் தான். அந்த அசோசியேஷனோட எய்ம் வந்து என்னென்னா யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸை வந்து கில் பண்ணணும் அப்படின்றதான். வாஞ்சிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணப்பட்டார் இதுக்காகவே. இவரை ட்ரெயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவி சுப்பிரமணியனார் தான். அவர் தான் பாண்டிச்சேரியில் வந்து வாஞ்சிநாதன் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பார். ஆஷை ஷூட் பண்ணதுக்கப்புறமா இவரே அதே பிஸ்டோலில் துப்பாக்கிலேயே வந்து இவரை சுட்டுட்டாரு. ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு லெட்டரும் வந்து இருந்தது. த ஆஃப்டர் மேத் ஆஃப் அசாசினேஷன். விவிஎஸும் அதாவது விவி சுப்பிரமணியனாரும் அதர் பொலிட்டிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஓகேங்களா, எஸ்கேப் ஆகி போயிட்டு தே வேர் இன் க்ளோஸ் அண்ட் ஆக்டிவ் அசோசியேஷன் வித் அக்யூஸ்ட் இன் ஆஷ் மர்டர் கான்ஸ்பிரசி. அவங்க வந்து க்ளோஸாக தான் வந்து அவங்களோட வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லெசனில் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்பவே ஷார்ட்டாக வந்து முடிச்சிட்ருப்பேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்தராக வந்து 3rd லெசனும் வந்து சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் வந்து டீச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.